அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம பொதுவாக நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாத பலன்கள் போட்டுன்னு வந்துருக்கோம். இதுக்கு முன்னால் பேசிக்கலாக ஒருத்தருடைய நட்சத்திர பலன்கள், ஒருத்தருடைய ராசி பலன்கள், ஒருத்தருடைய லக்ன பலன்கள் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து டெப்த்தாக பார்த்தோம்னா ஒருத்தருடைய லக்னம் ஒன்றா இருக்கும், ராசி ஒன்றா இருக்கும். ஒருத்தர் இந்த லக்னம் இந்த ராசி, அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நமக்கு ஓரளவு ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் இந்த உலகமே. அப்படி நீங்கள் பிறந்திருக்கிற டைம் அதை வச்சு சூரியன் விழக்கூடிய இடங்களை வச்சு தான் இந்த லக்னம் அமையிறது. ஒரு நாளைக்கே 12 லக்னமும் வந்துடும். ஆனால் நமக்கு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 நாளைக்கு தான் ஒரு ராசி மாறும். ஆனால் தினமும் மாறக்கூடியது நட்சத்திரம். ஸோ இப்போ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் நம்ம மேஷ லக்னம் மிதுன ராசி அவங்களுக்கு எப்படி இருக்குது, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க ராசி என்னென்னா மிதுன ராசியாக இருக்குது, அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷ லக்னம் அப்படிங்கிறது ஒரு தீ ராசி, ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம். மேஷ லக்னம் அப்படின்றது அதுக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கார். அந்த லக்னத்தில் அவங்க லக்னாதிபதி செவ்வாய். அதே மாதிரி ராசியாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தான் உங்களுக்கு ராசியாதிபதியாக இருப்பார். இந்த ரெண்டும் சேரும் பொழுது, செவ்வாயும் புதனும் சேரும் பொழுது வேகமான சிந்தனை, நல்ல விழிப்புணர்வு, எல்லாத்தையும் செய்யறதுக்கான விருப்பம் உடையவங்க அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டையும் சேரும் பொழுது உடம்புக்கு செவ்வாய், மனசுக்கு புதன். அதனால நல்ல சுயநலம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. பொதுவாக இவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்களை தேடக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நிறைய தகவல்களை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க, தேடல் இருக்கிறவங்களாகும். நம்ம அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வேற, பட் அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறது வேற. அது மாதிரி நல்ல தேடல் உள்ளவங்களா இருப்பாங்க. நல்ல பேசும் திறமை இருக்கும், நல்ல கம்யூனிகேட்டராக இருப்பாங்க. எழுத்தாளராக கூட அவங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதே மாதிரி இவங்க எதில் போகலான்றதே தீர்மானிக்காம பல விஷயங்களையும் போகக்கூடியவங்களாவும் அவங்க இருப்பாங்க. அதனால கொஞ்சம் அப்படி போகலாமா அப்படின்னு அப்படி பார்க்கறது, அப்புறம் இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கறது, என்ன விஷயத்துல நம்ம போகலான்றத நம்மளுடைய பாதையை நிர்ணயம் செஞ்சுக்காம பல விஷயங்களையும் ஈடுபடுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாவும் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேஷ லக்னத்தினால தைரியம் இருக்கும், நல்ல தைரியம், அதுவும் எதையும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் மிதுன ராசி அப்படின்றதுனால இது ஒரு காற்று ராசி. அதனால இவங்க எதையும் வேகமாக செய்வாங்க. தைரியம் வேகம் எதுவும் சேரும்போது ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லாத ஒரு குணத்தை இவங்கள்ட்ட பார்க்க முடியும். இவங்களுடைய கல்வி எப்படி இருக்கும், மேஷ லக்னம் மிதுன ராசி அன்பர்களுடைய கல்வி எப்படி இருக்கும்னா கல்வியில் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். ஆனால் ஒரே துறையில் பொதுவாக முன்னேறக்கூடியது அப்படின்றது அந்த மனோநிலைமை ஏன்னா தேடல் உள்ளவங்கன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அதனால் ஒரே துறையில் முன்னேறக்கூடிய அந்த அனுபவங்கள் கம்மியாக இருக்கும். அதாவது ஒரே துறையிலேயே ஸ்டிக் ஆன் பண்ணாமல் இவ்வளோ அவ்வளோ தெரிஞ்சாச்சு நம்ம அப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி பல துறையிலையும் இவங்க பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்கன்றதுனால அந்த மாதிரி இருப்பாங்க. நல்ல ஒரு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும், அது தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ ஒரு ஜோதிடம்னு ஒரு உதாரணத்தை எடுத்துட்டோம்னா நம்ம லக்னம் ராசியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இப்போ ராசி அப்படின்றது ஒரு கட்டம், அதை வச்சு நம்ம சொல்கிறோம். நீங்கள் அம்ச கட்டம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வர்க்க சார்ட் நிறையா இருக்கு. இவங்களுக்கு ஷோடசாம்சம், துவாதசாம்சம், தசாம்சம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சில சார்ட் இருக்கு. அதே மாதிரி அஷ்டவர்க்கம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனுடைய பலன்கள்லாம் இணைச்சி வச்சு பார்க்கணும். அப்புறம் ஒரு இதுக்கு உங்களுக்கு தூமகேதர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் தூமகேது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அப்படின்னு ஜாதகத்தில் நம்ம தொட்டு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம பராச்சர
அந்த சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஜெய்மினி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, லால் கிதாப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, கேபி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அப்போ சிஸ்டங்கள் நிறையா இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது கணிக்கும் போதே நிறைய அயனாம்சங்கள் வித்தியாசங்கள் வருது. அப்படி இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் உள்ளது வந்து ஒரு ஜோதிடம். இந்த மாதிரி ஒரு பெரிய வாஸ்டாக இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக கற்றுக்கக்கூடியவங்களா இந்த மேஷ லக்னம் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. பொதுவாக இவங்க எதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சம்மந்தம், நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்குது. அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அந்த இதிலலாம் இருப்பாங்க. அது மாதிரி மீடியாக்களில் உள்ளவங்க இருப்பாங்க. அது மாதிரி அட்வொகேட்ஸ் நிறையா வந்து கோர்ட்டில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸாக இருப்பாங்க, ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க. அது மாதிரி வந்து இன்டர்நெட்டில் நெட்வொர்க் சம்மந்தமாக செயல்படக்கூடியவங்க. இதெல்லாம் வந்து மேஷ லக்னம் மிதுன ராசிக்காரங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இல்லாட்டினாலும் இந்த மாதிரி துறைகள் வந்து அவங்களுக்கு வந்து மிக சிறந்ததாக ஆப்டாக இருக்கும். அவங்களுடைய குணாம்சத்துக்கு இது நல்லா பொருந்தி போகும். பொதுவாக இவங்களுடைய வந்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். பண நிலைமை எப்படி இருக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலில் வந்து ரொம்ப வேகமான முன்னேற்றத்தை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில் வந்து வேகமான முன்னேற்றத்தை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் ஒரே இடத்துல நீண்ட நாட்கள் இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. அதனால வந்து அடிக்கடி இடம் மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி சொந்த பிஸ்னஸ் அப்படின்னா மூலதனங்கள் அதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட வந்து பணம் வந்து பொதுவாக அவங்கள்ட்ட வந்து ஹேண்ட்லிங் வந்து பணம் வந்து இப்போ ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் வந்து உங்கள்கிட்ட அவ்வளோ தூரம் நிறையா இருக்காது, நிறைய இழந்துருவாங்க. ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க ஒர்க்கை வந்து இவங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறந்தாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய காதல் இல்லாட்டினா திருமணம் அதை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இவங்களுடைய பேச்சு திறமை நல்லா இருக்கும். பேச்சு திறமை நல்லா இருக்கிறதுனால இவங்க காதல் பண்ணுறதுல இவங்க நிறையா பேர் காதலிக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆகிட்டாங்கன்னா மனைவியோடு நல்ல நெருக்கமாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நல்ல நெருக்கமாக இருக்காமல் இருக்கும், அடுத்த நாளைக்கு வந்து அவங்களோட சண்டை போடுற மாதிரியும் இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் மாறுபட்ட மனநிலைமைகள் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா உங்களோட ஸ்பீடு, உங்களுடைய புத்திசாலித்தனம், அவங்க பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் உள்ளவங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில சமயங்களில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கு. 7ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் பாவம் ராசிக்கு பார்த்தோம்னா 7ஆம் பாவாதிபதி ராசியிலேருந்து பார்த்தோம்னா குரு, லக்னத்திலேருந்து பார்த்தோம்னா சுக்கிரன். அதனால பொதுவாக வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல ஜோடி கிடைக்கும், நல்ல இணை கிடைக்க நல்லா இருக்கும். பொதுவாக வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் வந்துன்னா மனசில் வச்சுக்காம இவங்க அப்பப்போ பேசி தீர்த்துறது இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். பொதுவாக குடும்பம் வந்து நல்லா கலகலப்பாக வச்சுக்குவாங்க, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்ல நெருக்கம் காட்டுவாங்க, பிள்ளைகளோட நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க, நல்ல சுதந்திரம் கொடுத்து பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து பழகுவாங்க. இவங்களுடைய சகோதரர்கள் கூட சில நேரத்தில் போட்டி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் தெரிகிறது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இதில் இந்த 3ஆம் இடம் சந்திரன் இருக்கக்கூடியது 3ஆம் இடம் லக்னத்திலேருந்து, அதே மாதிரி வந்து ராசியிலேருந்து 3ஆம் இடம் வந்து சூரியன். அதனால் பொதுவாக இவங்களுடைய சகோதரர்களோட இவங்களுக்கு வந்து கொஞ்சம் போட்டி மனப்பான்மை இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கும் இவங்களை பாதித்ததுனால இருக்கலாம். அதனால் வந்து பொதுவாக வந்து இவங்க சகோதரரோட போட்டி போடுறதுனால ஒரு சில சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரியான ஒரு மனநிலைமைகள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்களுடைய ஆரோக்கியம், இவங்களுடைய மென்டல் ஹெல்த் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மன ரீதியாக பார்த்தோம்னா எவ்வளோ சீக்கிரம் வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, வேகமாக இருப்பாங்க. அதே மாதிரி மனசோர்வு அதிகமாக இருக்கும். அது மாதிரி வந்து உடம்பு சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவாங்க. அது மாதிரி இவங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாத தன்மை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மாதிரி இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் சொல்லுவாங்க, கான்ஸ்டிபேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். டைஜஷன் அந்த வயிறு ஜெரிமானம் ஆகாத தன்மை அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து இவங்க பொதுவாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இவங்கள்ட்ட ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் வரேன் அப்படின்னு சொல்லி வரணும், காலம்புரை செய்யணும், சாயந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி இவங்க டெய்லி வாக்கிங் போகிறது, அது வந்து உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் தியானம் பண்ணுறது மனசுக்கு நல்லது. இது மூணையும் அவங்க கட்டுப்பாடில் வச்சுக்கும் போது இவங்க நினச்ச டார்கெட்டை இவங்க ஜெயிக்க முடியும். அதை வந்து இவங்க பண்ணிக்கணும். ஏன்னா தெளிவான சிந்தனையும் நல்ல கண்ட்ரோல்டு உழைப்பும் தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் வந்து அதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கணும். பொதுவாக செவ்வாய்க்கும் புதன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்கு சமநிலைமை இல்லாத ஒரு தன்மை இருக்கும். 2 பேருக்கும் வந்து ஒரு காமன் ஒரு அஜெண்டாவுக்காக ஒரு விஷயத்தில் ஏன்னா இவர் தைரியம், அவர் வந்து சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம், இவர் வந்து முருகன் அப்படின்ற மாதிரி ஒன்று நம்ம இணைய வச்சு பார்த்தோம்னா இது 2ஐயும் சேர்த்து கொண்டு போகிறதுன்றது வாழ்க்கையில் லக்னாதிபதி செவ்வாய், ராசியாதி புதன் இவங்க 2 பேரையும் சேர்த்து கொண்டு போகிறதுன்றது சம அளவிலான இல்லாத ஒரு இது இருக்கும். சூரியனுக்கு வந்து சம அளவாக இருக்கக்கூடிய வந்து செவ்வாய்க்கு சம அளவாக இருக்கக்கூடிய வந்து சூரியன். ஸோ சூரியனை நம்ம வச்சு கொண்டு போனோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் செவ்வாயும் புதனும் நம்ம கொண்டு போகும்போது நமக்கு வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. செவ்வாய்க்கு வந்து நம்ம சுப்பிரமணியர் முருகப்பெருமானை வந்து வணங்குறது. சுப்பிரமணியன் சொல்றேன்னா வள்ளி தேவையோட இருந்தால், வள்ளி தெய்வானையோட இருந்தால் அதுக்கு பேர் சுப்பிரமணியன் பேர். தனித்த முருகன் இருந்தால் முருகன் சொல்லலாம், இல்லை செந்திலாண்டவர், நிறைய தண்டாயுதப்பன் நிறைய பேர் இருக்கு. அதனால வந்து வள்ளி தெய்வானையோட இருந்தால் சுப்பிரமணியன் பேர். இந்த மாதிரி வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்கை, விஷ்ணு பகவான், பெருமாள் இவங்களை வந்து வணங்குறது நல்லது. புதனை பொறுத்தளவில் பகவத்கீதை இதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அதெல்லாம் வந்து கீதை படிக்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயமா இருக்கும். புதன் வந்து இவங்க ஜாதகத்தில் வந்து வக்ரம் இல்லாமல் இருக்கணும். புதன் வக்ரமாக இருந்ததுன்னா பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இவங்க ஜாதகத்தில் புதன் வக்ரம் அடையாமல் இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் நல்ல பச்சை கலர் அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிறது, பெருமாள் கோயிலுக்கு போகிறது, இது வந்து இவங்க வழக்கப்படுத்திக்கிட்டாங்கன்னா எல்லா விதமான விஷயங்கள்லேருந்தும் இவங்க வெற்றியை நோக்கி போக முடியும். பொதுவாக மேஷ லக்னம், மிதுன ராசி கொண்டவங்க வந்து வாழ்க்கையில் வேகம், புத்திசாலித்தனம், திறமை இதெல்லாமே சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க வெற்றி அடைகிறதுக்கு வந்து காலமும் நேரமும் அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஸோ அவங்க தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பொதுவாக ஏன் இதெல்லாம் அப்படின்னா, எவ்வளோ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்துக்கு அலைய வேண்டியதில்லை. ஒரு காரியம் பண்ணுறோம், இப்படி போகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு வந்து நம்ம அந்த பாதையிலேயே போகிறோம். அப்புறம் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது திரும்ப ஒரு தடவை நம்ம அப்படி பார்த்துக்கலாம். இது மாதிரி நமக்கு தேவையை முன்னிறுத்தி நம்ம ஜாதகத்தை பார்த்து அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை பாதையை அமைச்சிட்டோம்னா அமைதியாகவும் நிதானமாகவும் நம்ம அதில் பயணிக்க முடியும். வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம ஈடேற்ற முடியும். அப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பாருங்கள். அப்படி யாரும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இதிலே கீழே நம்பர் தெரியும். அந்த நம்பரில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு அதுபடி நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நமக்கு மிக மிக நல்ல பலன்களை வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். நீங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி உங்களுடைய நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுடைய இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்மளுடைய இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வளர்கிறதுக்கு நமக்கு நிறையா இருக்கும். நிறையா விஷயங்களை உங்களை நோக்கி நம்ம குணம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லை, நம்ம இது மாதிரி வந்து மேஷ லக்னம் இதுக்கு அடுத்த பதிவில் நம்ம சந்திக்க போகிறோம். மேஷ லக்னம் கடகராசி அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். வாங்க எல்லாரும் நம்ம அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.